தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாய நிலத்தில் நடந்த அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். இது திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் பாதையில் உள்ள ஒரு விளைநிலம். இந்த பைபாஸ் சாலையில் முதன்மை சாலையின் 2 பக்கமும் விளைநிலங்கள் உள்ளன. ஆனால் அந்த மெயின் ரோட்டை ஒட்டிய விளைநிலங்களை தனியார்கள் விலைக்கு வாங்கி அவற்றில் கட்டிடங்கள் கட்டியுள்ளனர். அதாவது தொழிற்சாலை கட்டுகின்றனர் ரோட்டு மேலே இருக்கிறனால. ஆக இந்த விவசாய நிலத்தில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க்கு. அந்த இடம் விவசாய நிலமாக இருந்தது. அங்கனக்குள்ளே பெட்ரோல் பல்க் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த பெட்ரோல் பல்க்குக்கு அங்கிட்டு தான் இப்போ விவசாய நிலம். இப்போ விவசாய நிலம் குறுகி போச்சு. விவசாயம் பண்ணால் தான் சாப்பாடுக்கு உணவு கிடைக்கும், உணவுப் பொருள் கிடைக்கும், அரிசி இது கிடைக்கும். இந்த பாருங்கள் வாழைப்பழம், வாழை விதைச்சிருக்காங்க, நெல் விதைச்சி அறுவடை பண்ணியிருக்காங்க. விவசாய நிலத்தை பூரா சுருக்கி வீட்டடி மனையாக மாற்றி பெட்ரோல் பல்க் வைக்கிறதுக்கு, தொழிற்சாலை வைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை யோசிக்கணும். விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. என்னதான் சம்பவித்தாலும் ரூபா நோட்டை வச்சு வயிற்று பசியை நிரப்ப முடியாது. உணவுப் பொருட்கள் இருந்தால் தான் வயிற்றை நிரப்ப முடியும். அதனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாய நிலங்களை வீட்டடி மனைகளாக பெட்ரோல் பைக் வைக்கிறதுக்கோ தொழிற்சாலை கட்டுவதற்கோ அந்த இடத்தை மாற்றக்கூடாது.